திராவிட பாரம்பரியத்திலேயே எங்கள் அப்பா ரொம்ப ஊறி வந்ததுனால அரசியலுக்கு புதுசுன்னு எங்களை பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. மேபி அரசியலுக்கு புதிதுன்னு சொல்றவங்க வேணா அரசியலுக்கு புதுசா இருக்கலாம், உங்களுக்கு எங்களுடைய அரசியல் தெரியாமல் இருக்கலாம். எங்கள் அப்பா 1980களில் நகர செயலாளராக இருக்கும்போது ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக வசூல் பண்ணி அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க. அதில் மிச்சம் வந்த பணத்தில் ஈரோடு திருவிக்கா ரோட்டில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்கி வச்சுருந்தாங்க. திமுக பேரில் இடம் வாங்கி வச்சாங்க. அந்த இடத்துல தான் தமிழகத்திலேயே முதல் முத்தமிழறிஞர் கலைஞருடைய சிலையை நிறுவியிருக்காங்க. தளபதி வந்து திறந்து வச்சார். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுன்னா, இந்த மண் வந்து மஞ்சள், கரும்பு, தென்னை இந்த 3 விவசாயிகளை சார்ந்தது. ஆனால் தென்னை போர்டு அப்படின்னு ஒன்று எங்கள் காங்கியத்தில் வச்சுருக்காங்க. அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது எங்கே இருக்குதுன்னா விஜயவாடாவில் இருக்குது. அதே மாதிரி மஞ்சளுக்கு இங்கே மஞ்சள் ஆராய்ச்சி நிலையம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதை கண்ட்ரோல் பண்ண போர்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபரிதாபாத்தில் இருக்குது. அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் மஞ்சள்னா என்னென்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் ஒதுக்க வேண்டிய எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கு வேணும்னே மறுக்கிறாங்கிறது தான் எங்களோட பார்வை. 20 லட்சம் அந்த இலவச மின்சாரம் பெறக்கூடிய உங்களுக்கு இலவச மோட்டார் பம்பு செட்டுகள் வழங்கப்படும் மேனிஃபெஸ்டோ, அது எந்த அளவுக்கு ஒரு வரவேற்கப்படக்கூடிய திட்டமாக இருக்குது? கண்டிப்பாக அது நடைமுறைக்கு வரும்போது கிட்டத்தட்ட 90% விவசாயிகள் பயனடைவாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக தான் முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும்போது கண்டிப்பாக விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக அமையும். நீங்கள் இயற்கையாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறத விட கர்குமெயின் லெவல் அதிகமாக இருக்கிற மஞ்சள்களுக்கு விலை ரொம்ப அதிகங்கிற நிலையை கொண்டுட்டு வரணும்னா மதிப்பு கூட்டலை பற்றின ஒரு ஆராய்ச்சி நிலையமோ அல்லது மதிப்பு கூட்டப்பட்டின ஒரு கண்டுபிடிப்புகளையோ இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரோட இருக்கோம் அப்படின்னு பார்த்தா மொடக்குறிச்சி தொகுதியின் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் செந்தில்நாதன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ மொடக்குறிச்சி அப்படின்னு சொன்னோடனே தமிழக தேர்தல் வரலாற்றில் கொஞ்சம் டக்குன்னு மொடக்குறிச்சியா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தொகுதியாக சில சம்பவங்கள்லாம் இடம்பெற்றிருந்தது. அதனால் நான் மொடக்குறிச்சிக்கு வந்தோடனே எனக்கு அது ரிமெம்பர் ஆச்சு சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருக்குது மொடக்குறிச்சியில் செந்தில்நாதன் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன் மொடக்குறிச்சியில் அரசியலாக பிரவேசமாக டக்குன்னு ஒரு பரிச்சயம் இல்லை, அரசியலுக்கு புதுசாக இருக்கும் அந்த பெயர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த பெயர் அரசியலுக்கு புதிதல்ல, இவங்க குடும்பமும் அரசியலுக்கு புதிதல்ல அப்படின்னு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிகிறது. எப்படி இதை பார்க்குறீங்க? தங்களுடைய ஃபேமிலி பற்றி ஒரு சில சின்ன விஷயம் சொல்லுங்கள் சார். என்னோடய ஃபேமிலி பற்றி கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா 1972 திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்புகளில் வகிக்க ஆரம்பித்தார். நகரமன்ற உறுப்பினராக ஒரு 5 வருஷம் பணியாற்றியிருக்காரு. 1993 எங்கள் பொதுச்சாளர் கட்சியிலேருந்து நீக்கப்படும் போது வெளியில் வரும்போது எங்கள் அப்பா அப்போ ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்னு தனி டிஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஆனால் மாநகராட்சி இல்லை, நகராட்சி தான். ஈரோடு நகராட்சி அப்போ நகராட்சியாக இருந்தது. ஒரே தொகுதி தான். ஈரோடு கிழக்கு மேற்குலாம் இல்லை, ஒரே ஈரோடு தொகுதி. அந்த ஈரோடு நகராட்சியோடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளராக இருந்தாங்க. அது கிட்டத்தட்ட இப்போ 3 மாவட்டமாக பிரித்து 3 மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க. அப்போ ஒருத்தருக்கே அவ்வளோ பவராக இருந்தாங்க. அதனால் நாங்கள் அரசியலுக்கு புதுசுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் அதிகமாக திராவிட பாரம்பரியத்திலேயே எங்கள் அப்பா ரொம்ப ஊறி வந்ததுனால அரசியலுக்கு புதுசுன்னு எங்களை பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. மேபி அரசியலுக்கு புதிதுன்னு சொல்றவங்க வேணா அரசியலுக்கு புதுசா இருக்கலாம், உங்களுக்கு எங்களுடைய அரசியல் தெரியாமல் இருக்கலாம், அவ்வளோதான். இல்லை அப்படி நான் டக்குன்னு அப்பா விஷயத்துக்கு வரேன். டக்குன்னு நான் இங்கே வரும்பொழுது பெரியார் சார்ந்து ஒரு விஷயம் நான் டக்குன்னு கேள்விப்பட்டேன். உங்கள் வீடு பெரியாருக்கும் உங்களுக்குமான ஏதோ ஒரு வகையில் ஒரு தொடர்பு இருக்கா? என்ன அது ஒன்றும் இல்லை. இந்த தோட்டத்து வீட்டு வந்து நாங்கள் 2001 இந்த வீட்டோட வேலையை ஆரம்பித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெயின் டோர் வந்து ஈட்டி மரத்தால் ஆனது. பெரியார் அவர்கள் ஈரோட்டில் குடியரசு நாளிதழ் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு அலுவலகத்தை வாடகைக்கு எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. அந்த அலுவலகம் இருந்த கட்டடத்தை நாங்கள் 1999 வாங்கிட்டோம். அந்த கட்டடத்தில் பெரியார் இருந்த அந்த அலுவலகத்தினுடைய கதவு தான் இந்த கதவு, ஈட்டி மரத்தாலான கதவு. அது மாதிரி நிறைய அரசியல் தொடர்புகள் எங்களுக்கு இருக்குது. எங்கள் அப்பா 1980களில் நகர செயலாளராக இருக்கும்போது ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக வசூல் பண்ணி அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க. அதில் மிச்சம் வந்த பணத்தில் ஈரோடு திருவிக்கா ரோட்டில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்கி வச்சுருந்தாங்க. திமுக பேரில் இடம் வாங்கி வச்சாங்க. அந்த இடத்துல தான் தமிழகத்திலேயே முதல்
முத்தமிழறிஞர் கலைஞருடைய சிலையை நிறுவியிருக்காங்க. தளபதி வந்து திறந்து வச்சார். அந்த மாதிரி அதில் நாங்கள் எப்பவுமே திராவிட பாரம்பரியம். அதான் இப்போ இல்லத்துலேயும் உள்ளத்துலேயும் பெரியாரும் இருக்கிறாரு, திராவிடமும் இருக்கு. ஸோ இது இன்னைக்கு வந்து அது கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அப்பாவிற்கு பிறகு இப்போ அப்பா வந்து அப்படியே வைகோ அவர்களோடு இணக்கமாக தொடர்ந்து நம்பிக்கைக்குரியவராக தொடர்ந்துகிட்டு இருந்தார். ஏன் உங்களுக்கும் அந்த அரசியல் ஆர்வம்? இப்போ இவ்வளவு நாள் அரசியல் அந்த ஆர்வம் இருந்துகிட்டே இருந்ததா? திடீர்னு ஒரு சட்டமன்ற வேட்பாளராக கிளம்புறங்கிறீங்க இல்லையா, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, ஆரம்பத்திலிருந்தே நாம் 1993 தலைவர் வெளியில் வந்ததுக்கப்புறம் 94 பெருந்துறை பை எலெக்ஷன் நடக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் தலைவர் கார் ஓட்டியிருக்காங்க. அந்த அந்த பிரச்சார கூட்டங்களுடைய பழைய புகைப்படங்கள் எடுத்தால் அண்ணன் கந்தசாமின்னு ஒருத்தர் போட்டிட்டார். அவர் கேட்டால் தெரியும். நான் அப்போவே எலெக்ஷன் ஃபீல்டெல்லாம் இறங்கி வேலை பார்த்துருக்கேன். அப்புறம் அண்ணன் கணேசமூர்த்தி அவருடைய வழிகாட்டில் தான் எப்பவுமே அரசியலில் எனக்கும் சரி அப்பாவுக்கும் சரி அவர் தான் எங்களுக்கு வழிகாட்டி. அவருடைய எல்லா தேர்தல்லையும் நான் பணியாற்றியிருக்கேன். சொல்லப்போனால் கடைசி 3 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவருக்கு சீஃப் ஏஜென்ட் நான் தான், மாற்று கேண்டிடேட்டே நான் தான். அதனால் அரசியல் தேர்தல் களமெல்லாம் எனக்கு புதுசு இல்லை. இப்போ கணேசமூர்த்தி சார்னு சொன்னதுனால ஒரு கேள்வி, அவரையும் இங்கே இந்த அரசியலேருந்து பிரிக்க முடியாத ஒரு பெயராக இருக்கிறது, அவரின் நம்பிக்கைக்குரியவராக நீங்கள் தொடர்ந்து இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் என்ன மிஸ் பண்ணுறீங்க அவர்கிட்ட? இப்போ நீங்கள் ஒரு வேட்பாளராக கிளம்புறீங்க. நிச்சயமா எங்கள் அப்பா 2013 இறந்துட்டார். அதுக்கப்புறம் அரசியல்லையும் சரி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து தான் அவர் எங்களை வழி நடத்தினார். நான் வரும்போதெல்லாம் டெய்லி அவரை வந்து பார்த்துட்டு அவரோட காலையை சாப்பிட்டு தான் இங்கே வருவேன். அதனால் அவருடைய வழிகாட்டுதல் தான் எல்லாமே. அவர் இல்லாதது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். அந்த இழப்பு வந்து எனக்கு மட்டும் இல்லை, மொடக்குறிச்சியில் இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கும் சரி கட்சி தொண்டர்களுக்கும் சரி பெரிய இழப்பு தான். குறிப்பாக அவருடைய இழப்பு இந்த பகுதியில் ஒரு பெரிதளவில் மக்கள்கிட்ட வந்து மறையாத விடுவார். அவர் இப்போ இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பார்? இந்த இல்லை, போன தடவையே ஒரு நூலிலையில் தான் 2021 மொடக்குறிச்சி தொகுதி எங்கள் கை நழுவி போச்சு. அப்போ என்கிட்ட நீ போட்டிடுறியான்னார். ஆமாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா சரிங்கன்னு. சரி கிளம்பி சென்னை வந்துருந்தாங்க. சென்னை போனோம். சில தலைவர்களுடைய காரணங்களால் எனக்கு வராமல் மாறி போச்சு. இல்லைன்னா அப்போவே நான் போட்டிட்டேன். ஓகே, மேபி அப்போ தள்ளி போயிருக்கலாம், காலம் தள்ளி வேணா போயிருக்கலாம், நிச்சயமாக தவிர்க்கப்பட போகுதுங்க மாதிரி 2026 நிற்கிறீங்க. அதோடைய வெற்றி கனியாக அவருக்கு நீங்கள் பரிசா கொடுக்குறாரு. வெற்றி எப்பவுமே அவருக்கு தான் சமர்ப்பணம், அதில் ஒன்றும் மாற்ற கருத்து. நிச்சயமாக இப்போ இந்த வெற்றி கனிங்கிறது நிச்சயமாக உங்கள் கட்சியின் மதிமுகவுடைய வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறீங்க. ஏன்னா அந்த கொள்கை பிடிப்போட வைகோ அவர்களே சொன்னார், இனி திமுகவோடு என் கூட்டணி வாழ்நாள் முழுக்க அப்படின்னு தொடர்ந்து அதை பயணிக்கிறீங்க. எந்த அளவுக்கு அந்த கொள்கை கூட்டணி பிடிப்பா மக்களிடம் இன்னைக்கு போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா புதிய வரவுகள்லாம் பலர் இருக்கிறாங்க இல்லையா, எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இன்னும் திராவிட கொள்கைகள் பிடிப்போடு இருக்கிறது? இல்லை, அரசியல் காரணங்களுக்காக வச்சுக்கிற கூட்டணி அல்ல. எங்கள் கூட்டணி வந்து எங்கள் தலைவர் பொறுத்த வரைக்கும் எடுத்திருக்கிற கூட்டணியுடைய முடிவு வந்து கொள்கைக்காக தான். எங்கள் தலைவர் எந்த இடத்துலையும் அதை சமரசம் பண்ணிக்கவே மாட்டார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதாங்கிற கட்சி மறுபடியும் ஒரு 40-50 வருஷத்துக்கு பின்னாடி நம்மளை எடுத்துகிட்டு போகிற மாதிரி அவங்க கொண்டு வர திட்டங்கள் எல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு திட்டம் கூட அது தமிழ் பேரில் இல்லாட்டியும் பரவாயில்ல, வேறு ஏதாவது லாங்குவேஜில் வைக்கிறாங்களா? இல்லை, எல்லாம் சமஸ்கிருதத்தில். ஏதாவது ஒரு திட்டத்தை நம்மளால் வாய் விட்டு சொல்ல முடியாது. அவங்க இப்போ ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, விஸ்வகர்மான்னு. அது வந்து டைரெக்டாக தொழிலையே இன்சிஸ்ட் பண்ணுது. அதே மாதிரி மும்மொழி கொள்கை திட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. அது வந்து திராவிட இயக்கம் தோன்றினதே சமூக நீதிக்காகவும் மொழி கொள்கைக்காகவும் தான். இந்த ரெண்டையுமே ஆட்டி படைக்கிற மாதிரி திட்டங்களை எல்லாம் கொண்டு வராங்க. எனக்கு தெரியல, சில திராவிட இயக்கங்கள்லாம் கொண்டு போய் பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்காங்க, எப்படி வைக்கிறாங்கன்னு தெரில. ஸோ அந்த சமரசம் இல்லாமல் அந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் எதிர்த்து நம்ம திராவிட கொள்கையும் சமூக நீதியை காப்பாற்றணுங்கிற ஒரு கொள்கை பிடிப்புக்காகத்தான் தலைவர் கூட்டணியில் தொடர்றார். அதுக்கான தேவை பூர்த்தியாகிற வரைக்கும் தலைவர் கண்டிப்பாக இந்த கூட்டணியில் தான் இருப்பார். பல சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அவங்க வந்து தேர்தல் களம்னு வரும்போது நிறையா கூட்டணிகளுக்குள்ள கட்சிகள் வரும், அதெல்லாம் வரும். ஆனால் கொள்கை ரீதியாக நாங்கள் சமரசம் பண்ணிக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அந்த கூட்டணியில் போகிறோம். இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது குலக்கல்வி திட்டத்தை குறிப்பிட்டு சொன்னீங்க. இப்போ பாஜகவுடைய பிற்போக்குத்தனமான சில திட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த திராவிட இயக்கத்தால் வளர்ந்திருக்க தமிழகத்தை பின்னோக்கி இழுக்கக்கூடிய ஒரு சக்தியாக அது இருக்குங்கிற தேவையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்களா? அதோடைய சேர்க்குறீங்களா? ஏன்னா இன்னையோட ஜென்சி கிட்ஸ் எல்லாமே
விஜய் நோக்கி ஒரு புதிய வரவாக திரும்புகிறாங்களோ அப்படின்னு ஒரு பதட்டம் இருக்கதா திராவிட கட்சிகளில் சிலர் பேசுறது, அது உண்மையிலேயே ரியாலிட்டியில் அப்படி இருக்கா? இல்லை, அது எங்களது துரை வைகோ அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இளைஞர்களை கட்சியை நோக்கி இழுக்கிறது, அரசியலை நோக்கி இழுக்கிறது வரவேற்கத்தக்க ஒன்று தான். ஆனால் அவங்க 5 பேர் கொள்கை தலைவராக வச்சுருக்காங்களா, அந்த கொள்கைகளை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கும். அவங்க எந்த அளவுக்கு அந்த கொள்கையில் ஆழமாக இருக்காங்கன்னு தெரியாது, அதெல்லாம் போக போகத்தான் தெரியும். சரிங்க. மற்றபடி கொள்கை அப்படின்னு வரும்போது இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு அந்த விழிப்புணர்வு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அதையெல்லாம் இனிமேல் வரக்கூடிய இளம் தலைமுறைகளுக்கெல்லாம் அதை சொல்லி கொடுக்குற அளவுக்கு திராவிட இயக்கங்களுடைய கடமைகள் அதிகமாக இருக்குதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. முன்னோட இப்போ வேலை அதிகமாயிருச்சுங்கிறீங்க? கண்டிப்பாக அதிகமாயிருச்சு. 70களில் இருந்த அரசியல் சூழலை தாண்டி குலக்கல்வி திட்டம்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, குல தொழில் திட்டம்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, விஸ்வகர்மான கண்டுபிடிக்க முடியுமா? அந்த மாதிரி தான் அவங்க வராங்க. நிச்சயமா. இப்போ ஒரு மாநிலவுடைய சுயாட்சி தன்மையை, உரிமைகளை எப்படி ஒரு 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 அரசியல் போர் நடத்தி நம்ம வாங்கினோமோ அதே ஒரு போர் இப்போ இந்த சமகாலத்தில் அதிகமாக இருக்குன்னு நம்புறீங்க? நிச்சயமா. ஓகே சார். இப்போ நம்ம மொடக்குறிச்சிக்கு வருவோம். இப்போ மொடக்குறிச்சி தொகுதி நீங்கள் நிற்கக்கூடிய தொகுதி. நான் இப்போ நிறைய ஊர்களுக்கெல்லாம் சென்றேன் மொடக்குறிச்சி சார்ந்து. ஏன்னா இப்போ மொடக்குறிச்சின்னு வரும்பொழுதே இங்கு வேளாண் சார்ந்த விஷயம், வேளாண் ஆன்மீகம் இரண்டையும் பிரிக்க முடியாத மண்ணா மொடக்குறிச்சி இருக்கு. தேர்தல்கள்னு வந்தால் இங்கு வித்தியாசமான தேர்தலை சந்தித்தெல்லாம் இந்திய தேர்தல் கமிஷனே திரும்பி பார்த்த வரலாறுகள்லாம் இங்கே இருக்கு. 1027 பேர் போட்டிட்டு சொல்றீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இப்படி ஒரு தேர்தல் தன்னோட உரிமைக்கு விவசாயிகள்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு சங்கம் ஆரம்பிச்சுட்டு போட்டாங்க. விவசாயிகளுடைய பிரச்சனைகள் இங்கே நிறையா இருக்குங்க. எல்லாம் முழுமையாக தீர்க்கப்பட்டு விட்டுதான்னு கேட்டால் கிடையாது. முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா, இந்த மண் மஞ்சள், கரும்பு, தென்னை, இந்த 3 விவசாயிகளை சார்ந்தது. இங்கேருந்து கூப்பிட்ற தூரத்தில் தான் இருக்குது தமிழ்நாடு வேளாண் கல்லூரி, வேளாண் பல்கலைக்கழகமே இருக்குது. ஆனால் மஞ்சளுக்கு இப்போ கர்குமினுடைய லெவலை வச்சு மஞ்சள் கேன்சரை க்யூர் பண்ணுதுங்கிறாங்க. அது எதனால் மஞ்சள் கேன்சர் க்யூர் பண்ணுதுன்னு சும்மா விளையாட்டு போல சொல்லக்கூடாது. எப்படி அப்படின்னா, அதில் கர்குமின் பர்சன்டேஜஸ் இவ்வளோ பர்சன்டேஜ் இருந்ததுன்னா அது மஞ்சள் நல்லது. மதிப்பு கூட்ட பொருட்கள் நிறைய இருக்குது. அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் மஞ்சள்னா என்னென்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் ஒதுக்க வேண்டிய எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கு வேணும்னே மறுக்கிறாங்கிறது தான் எங்களோட பார்வை. இப்போ வேளாண் சார்ந்து அப்படின்னா உங்களுடைய தேடல் கொஞ்சம் நீண்டுக்கிட்டே போகுது. ஏன் வேளாண் சார்ந்து அப்படின்னா எதற்காக செஞ்சுருந்தாங்க சார்? என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்காக வேளாண்? இயற்கையிலேயே எங்கள் குடும்பம் விவசாய குடும்பம் தான். இது அப்பாவுக்கு ரொம்ப மாமரம்னா ரொம்ப பிடிக்காதனால மாந்தோப்பு வச்சாங்க, அப்புறம் தென்னந்தோப்பு வச்சாங்க. நான் வந்த பிறகு என்ன பண்ணேன்னா, இதெல்லாம் மதிப்பு கூட்டணும். தென்னை மரத்தை வச்சுட்டு தேங்காய் மட்டும் போட்டுருக்கூடாது. ஆனால் உள்ளே ஜாக் ஃப்ரூட் வச்சுருக்கேன், அதுக்கு கீழே பெப்பர் வச்சுருக்கேன், அதுக்குள்ளே நிறையா இன்டர்கிராப்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மஞ்சளையே பேக்கெட் மூலிமா விளைய வைக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி அதுக்கான ப்ரொப்போசல் நடந்துகிட்ருக்கு. அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துடுச்சு. எலெக்ஷன் முடிஞ்சோன்னே தான் அதை பற்றின ஒரு ட்ரையல் எடுக்கணும். மீண்டும் ஒரு தேடல் இருக்கு, ட்ரையல் எடுக்கணும். ஏன் ஒரு தொய்வே இல்லை? ஏன் வேளாண் சார்ந்து தேடல் அப்படின்னு இப்போ நீங்கள் நாடுகள் சார்ந்து இயற்கை விவசாயத்தில் இயற்கை விவசாயம் வருமானத்துக்காக மட்டும் இல்லை, மனிதனுடைய வாழ்க்கை தரத்துக்கே அது அவசியமானது. இன்றைக்கி ஈரோட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, எத்தனை ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பொல்யூஷன் தான். அந்த பொல்யூஷனுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய இயற்கை விவசாய பொருட்களே இந்த ஏரியாவில் இல்லாமல் போச்சு. அதுக்கெல்லாம் ஒரு தேடல் வேணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்துக்குள்ளே ஒரு யூரியா கூட நாங்கள் 20 வருஷமாக கொண்டு வந்ததில்லை. எல்லாமே இயற்கையாக 5 நாட்டு மாடு வச்சுருக்கோம், அதோடைய சாணத்தை வச்சு இந்த மாதிரி நிறையா அந்த வழிகளில் தான் எங்களுடைய பயணம் போயிட்டு. ஸோ உங்கள் மனம் எப்பொழுதுமே விவசாயத்தை சார்ந்து மட்டும்தான் சிந்திக்கக்கூடிய ஒன்று இருக்கு. தொழில் அது என்னன்னு தெரியல, அது சொல்ல தெரியாது. மற்றதெல்லாம் பிஸ்னஸாக பார்க்குறீங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது தோட்டத்துக்குள்ள ஒரு ரவுண்ட் அடித்தோம்னா அந்த ஸ்ட்ரெஸ் அப்படியே இறங்கிட்டு. அதனால் விவசாயங்கிறது எங்கள் ஊனோட கலந்து போன விஷயம். அதை இப்போ நீங்கள் உங்களை இப்போ மோஸ்ட்லி பார்க்கணுன்னா தோட்டத்தோடு தான் உங்களை பிறகு தோட்டம் வேளாண் அது சார்ந்தது அப்படியே தான் இருக்கிறீங்க. ஸோ அதனால தான் நான் கேட்டேன். இப்போ நீங்கள் சொன்னது போன்று வேளாண்மையும் ஆன்மீகமும் சார்ந்த பகுதியாக நான் மொடக்குறிச்சியை சொல்கிறேன். அப்படி தான் இங்கே இருக்கிறது. மொடக்குறிச்சிக்கான தேவைகள் அப்படிங்கிறது ஒரு பட்டியலாக இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளாக பாஜகவுடைய எம்எல்ஏ இங்கே இருந்தாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் நிறைய குறைகளை இங்கே கொடுத்ததா கிரவுண்டில் சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி குறிப்பிட்டு இதெல்லாம் சொல்ல விரும்புகிறீங்களா? அல்லது என்ன பிரச்சனைகள் மொடக்குறிச்சியில் இருக்குது? இல்லை, நான் பாஜக எம்எல்ஏ வந்ததுனால பிரச்சனை அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. மொத்தத்தில் பிரச்சனைகள் நிறையா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 300க்கும் மேலே பிற்படுத்தப்பட்டவர்கள் காலனிகள் இருக்குது. அது காலனிகளில் ஒரு 70% காலனிகளில் அடிப்படை வசதி கூட இல்லை.
ஒரு மேல்நிலை குடிநீர் தொட்டி இருந்தாலும் அந்த தொட்டியிலேருந்து வீட்டுக்கு கனெக்ஷன் இல்லை. அப்படியே அந்த தொட்டி இருந்தால் கனெக்ஷன் இருந்தாலும் சரியான பம்ப் செட்டுகள் அனுப்பிச்சு அந்த தண்ணி மேலே போய் சேர்றதில்ல. சரியான கழிப்பிட வசதிகள் இல்லை. அப்படியே கழிப்பிட வசதிகள் இருந்தாலும் அதுக்கான ட்ரென்ச் போட்டு இது இங்கே கொண்டு போய் மெயின் ட்ரென்ச்சில் சேர்த்துற மாதிரியோ அல்லது பாதாள சாக்கடை மாதிரி திட்டமெல்லாம் இதுக்குள்ளே பண்ண முடியாது. ஸோ அதை சரியான வடிகால் அதை பண்ணணும். அதுக்கான ஒரு முறைகளே இல்லாமல் ஒரு பேருக்கு தான் எல்லா இடத்துலையும் சுகாதாரம்னு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான இப்போ நான் அந்த 3 நாள் பிரச்சாரத்திலே கிட்டத்தட்ட ஒரு 40 காலனிகளுக்குள்ளே போயிட்டேன். எல்லா காலனிகளுக்குள்ளேயும் இறங்கியே உள்ளே போய் பார்த்தோம். முறையான வசதிகள் செய்து தரப்படலை. அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அப்புறம் 2வது விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் தான். நீர்நிலைகளில் இந்த ஃப்ரீ கரண்ட் கொடுத்தது தான் இன்றைக்கி விவசாயத்தை காப்பாற்றிக்கிட்டே இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ள விவசாயத்தையும் உயிர் போட வச்சுருக்குது. ஒரு 70% ஏரியா வந்து 3 ஃபேஸ் கரண்ட் வந்துருச்சு. இன்னொரு 30-40% ஏரியாவில் 3 ஃபேஸ் வரல. நம்மளுடைய மாநில முதல்வரோட தொடர்பில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷன் அவர்கள் அதுக்கு சீரிய முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இச்சிபாளையம்ங்கிற ஒரு ஊர் வரைக்கும் 3 ஃபேஸ் கொண்டு வந்துட்டாங்க. அவருடைய பீரியட் வந்து 1.5 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் மறுபடியும் திராவிட மாடல் ஆட்சி வரும்போது நாங்கள் அதை 100% 3 ஃபேஸ். இப்போ சொல்லும்போது சொன்னீங்க சார், மேபி இந்த மேனிஃபெஸ்டோவில் பார்க்கும் பொழுது ஒருத்தரும் ஒரு அந்த திட்டங்களை பார்ப்பாங்க. இந்த விவசாயம் சார்ந்திருப்பவர்கள் தான் அந்த விவசாயியுடைய வழி தெரிந்து நமக்கான திட்டங்கள் என்ன வருதுன்னு பார்ப்பாங்க. இப்போ இலவச மின்சாரம் கொடுத்தது மிகப்பெரிய ஓரளவுக்கு விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கு. மிகப்பெரிய பயன்லாம் இல்லை, அதுதான் எங்களை வாழ்வாதாரமாகவே. மீட்டர் மாட்டினாங்கன்னா இங்கே விவசாயம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இப்போ அடுத்ததா ஒன்று சொன்னாங்க, 20 லட்சம் அந்த இலவச மின்சாரம் பெறக்கூடியவங்களுக்கு இலவச மோட்டார் பம்பு செட்டுகள் வழங்கப்படும் மேனிஃபெஸ்டோ. அது எந்த அளவுக்கு ஒரு வரவேற்கப்படக்கூடிய திட்டமா இருக்கு? கண்டிப்பா அது நடைமுறைக்கு வரும்போது கிட்டத்தட்ட 90% விவசாயிகள் பயனடைவாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக தான் முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும்போது கண்டிப்பாக விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக அமையும். நீங்கள் என்ன செய்ய போறீங்க? ஏன்னா இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு சட்டமன்ற உறுப்பினராக மொடக்குறிச்சிக்கு நீங்கள் என்ன செய்யணும்? முதல்ல நான் வந்தோன்னே இதை செஞ்சிடணும், அதுதான் எனக்கு முதல். நான் செய்யறதுக்கு முன்னாடியே முதல்வர் பல திட்டங்களை கொடுத்துருக்காரு. 1000-2000 மாற்ற போகிறாங்க. முக்கியமாக இந்த பகுதிக்கு தேவையான ஒரு அறிவிப்பு என்னென்னா, கரும்புக்கு டன்னுக்கு 4500 சொல்லியிருக்காங்க. அது மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கும்னு எதிர்பார்க்குறேன். நம்ம முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம் தான் கரும்பு நிலுவைத் தொகைங்கிற பிரச்சனையே இல்லாமல் இருக்குது. அதுக்கு முன்னாடியெல்லாம் கரும்பு கம்பெனிக்காரங்க வந்து வெட்டிட்டு போவாங்க, பேமெண்ட் வர்றதுக்கு 1 மாதம் 3 மாதம் 4 மாதம் ஆகும். இப்போ குறைந்த காலகட்டத்துக்குள்ளே அது கிடைச்சிருது. எல்லாம் அந்த அளவுக்கு இருக்காங்க. இன்னும் 4500 வரும்போது கரும்பு விவசாயம் வளர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், அடிப்படை தேவைகளான இந்த காலனிகளுக்குள்ளே இருக்கிற மேல்நிலை தொட்டிகள், இது அந்த பெரும்பாலான கோயில்கள், நிறைய கோயில்கள் பராமரிக்கப்படாமல் இருக்குது. அந்த கோயில்களுடைய பராமரிப்பு பணிகளெல்லாம் முன்னெடுத்து செய்ய வேண்டியது இருக்குது. பல இடங்களில் பாலங்கள், நுழவு பாலங்கள் எல்லாம் வந்து ரொம்ப குறுகிய இடமா இருக்குது. அந்த பாலங்களையெல்லாம் விரிவுபடுத்தி போட வேண்டிய பணிகள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் மக்கள் எங்கிட்ட சொல்கிறதையெல்லாம் சில இடங்களில் வந்து குடிநீர் பிரச்சனையே சொல்கிறாங்க. இந்த இடத்துல வாய்க்காலே போகுது, ஆனால் தண்ணி எங்களுக்கு குடிக்கிறதுக்கு வரமாட்டேங்குது, நாங்கள் போய் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே பார்த்து சரி பண்ண வேண்டிய கடமைகள் எனக்கு இருக்குது. அடுத்து ரைஸ் மில்ஸ் நிறைய அந்த ஏரியாவில் இருக்குது. சிவகிரியிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நத்தக்கடையூர் போகிற வரைக்கும் நிறைய ரைஸ் மில்ஸ் இருக்குது. அவங்களுக்கு இந்த மின் கட்டண உயர்வு அவங்கள பாதிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அது முதலமைச்சர்கிட்ட பேசி அதுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் தேடித்தர வேண்டிய அவசியம் எனக்கு இருக்குது. அப்புறம் சில இடங்களில் சாலை வசதிகள் கொஞ்சம் எல்லாம் மெட்டல் ரோடு போட்டாங்க, மேலே தார் போடாமல் வச்சுருக்காங்க. அது இந்த ஒரு 4-5 வருஷமாகவே அதை பற்றி கவனிக்கல. மெட்டல் ரோடு போட்டே 4 வருஷம் ஆச்சு, அது மெட்டல் ரோடாகவே இருக்குது. இன்னும் காரை போடாமல் மேலே தார் போடாமலாம் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது, அதையும் பார்க்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் கிரவுண்டில் போகும்போது மொடக்குறிச்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக பார்த்தது முதல்ல இதை தான் சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? பெரிய அளவில் திட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விவசாய பொருட்களுக்கான மதிப்பு கூட்டல் சம்பந்தமான நிலையங்களை மொடக்குறிச்சி தொகுதிக்குள்ளே கொண்டு வரணும். 2வது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த தொகுதிக்குள்ளே இல்லை. ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையமாகவே தான் இருக்குது. ஒரு மொடக்குறிச்சி ஒரு தாலுகா மருத்துவமனையாக தான் இருக்குது. மொடக்குறிச்சிக்குள்ளே முதல்ல ஒரு நல்ல அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு மருத்துவமனையை கொண்டுட்டு வரணுங்கிறது
மனசுக்குள்ளே இருக்குது. நிச்சயமா இன்னொன்று சார், இங்கே இந்த விவசாயங்கும்போது மஞ்சளும் பெரிதளவில் உற்பத்தி ஆகிற இடமா இருக்குது. மஞ்சளில் வந்து நிறைய மதிப்பு கூட்டல் பொருட்கள் இருக்குது. நான் நிறைய நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கேன். மஞ்சள் அங்கெல்லாம் சில பேர் மஞ்சள்கெல்லாம் பேட்டன் ரைட்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கர்க்குமினுக்கு வந்து இப்போ நீங்கள் கர்க்குமின் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்து மூலிமா அது பார்ட்ஸ் பெர் மில்லியன் தான் ஒரு வேல்யூவில் எடுப்பாங்க. அந்த பிபிஎம் 3000 தாண்டக்கூடிய மஞ்சள் விளையக்கூடிய பூமி முடக்குறிச்சி மண் தான். சத்தியமங்கலத்துக்கு அடுத்தது முடக்குறிச்சி மண்ணில் தான் அந்த இயற்கை விவசாயத்து மூலிமா விளைய வைக்கும்போது அந்த அளவுக்கு அந்த கர்க்குமின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் விளையிற பூமி இங்கே. அந்த மண்ணோட தன்மை இயற்கையாக அது நம்மளால இயற்கையாக இருக்குது. அப்போ இந்த விவசாயிகள் ஆரம்பத்துலேருந்து மஞ்சள்லேயே பழகினதுனால அவங்களுக்கும் அதை எப்படி பராமரிக்கணும்லாம் தெரிஞ்சு. பட் இப்போல்லாம் வந்து விலை கட்டுப்படி ஆகலைன்னு நிறைய மகாராஷ்டிராவிலேருந்து மஞ்சள் நிறைய வரத்து வந்ததுன்னு விலை குறைஞ்சி போயிருந்ததுனால இயற்கை சார்ந்த மஞ்சளை விளைய வைக்காமல் எல்லாம் இப்போ மருந்து அடிக்க ஆரம்பிச்சதுனால தான் அந்த பிரச்சனைகள்லாம் வந்து அதை பற்றின விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்குறத விட நீங்கள் இயற்கையாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத விட கர்க்குமின் லெவல் அதிகமாக இருக்கிற மஞ்சள்களுக்கு விலை ரொம்ப அதிகங்கிற நிலையை கொண்டுட்டு வரணும்னா மதிப்பு கூட்டலை பற்றின ஒரு ஆராய்ச்சி நிலையமோ அல்லது மதிப்பு கூட்டப்பட்டின ஒரு கண்டுபிடிப்புகளையோ இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கான நிறைய திட்டங்கள் இருக்குது. அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த கீழ்பவானி பாசன விவசாயிகள் சங்கம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 சங்கம் இருக்குது. கெயில் குழாய் பதிக்கப்பட்ட போது அண்ணன் கணேசமூர்த்தி தான் தடுத்து நிறுத்தினார். அந்த கெயில் போராட்டத்தில் மிகப்பெரிய ஐடிபிஎல் லைனை கணேசமூர்த்தி அண்ணன் தான் தடுத்து நிறுத்தினார். இதையெல்லாம் நாங்கள் எங்கேயும் விளம்பரப்படுத்திக்கிட்டது இல்லை. அதெல்லாம் சேவை, அதெல்லாம் எங்கள் கடமை. அதை விளம்பரப்படுத்துறதுனால அரசியலில் ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அந்த விளம்பரத்துக்கு இல்லை. இது வாக்கு அரசியலுக்காக கிடையாது. வாக்கு அரசியலுக்காக கிடையாது. நாங்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அண்ணன் வந்து அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர். அப்போ விவசாயிகள் வந்து 2013-14 பீரியடில் 2014 தான் அடுத்த எலெக்ஷன் வருது. அதுக்கு முன்னாடி எம்பியாக இருக்கும்போது இங்கே இருக்கிற விவசாயிகள், கரும்பு விவசாயிகளுக்காக அண்ணா வந்து கணேசமூர்த்தி அண்ணன் வந்து தன்னுடைய நிதிகளில் இருந்து ஒரு சில பகுதிகளை கொடுத்து ஒரு 20,000 விவசாயிகளுக்கு வட்டி இல்லாத கடன் வாங்கி கொடுத்தார் கார்பரேஷன் பேங்க்கில். அதெல்லாம் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் வெளியிலே சொன்னதில்லை, ஓட்டுக்காக கேட்குறதில்ல. மக்களுக்கு தெரியும், மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. முடக்குறிச்சி மக்கள் ரொம்ப சென்சிட்டிவானவங்க. அவங்க எப்பவுமே நல்ல முடிவை எடுப்பாங்க. அரசியல் அறிவு மிக்கவர்கள், அவர்களுக்கு எது அரசியல்னு பிரித்து பார்க்க தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த கெயில் போராட்டங்கள் சார்ந்தெல்லாம் சொல்லும் பொழுது உங்களுடைய கழகமும் சரி, ஒட்டுமொத்தமாக உயர்மின் கோபுரங்கள் வந்து பல இடங்கள் அங்கே விவசாயிகளை பாதிச்சது. அதுக்குண்டான நியாயமான விலைகள் கிடைக்கவில்லை. கணேசமூர்த்தி என்னுடைய போராட்டத்துக்கு பிறகு தான் அதுக்குண்டான நியாயமான இழப்பீடுகள் கிடைச்சது. அதே மாதிரி ஐடிபிஎல் ரோட்டில் கொண்டு வந்து போட்டாங்க. விவசாய நிலத்தை எடுக்கிறதையே நிறுத்திட்டு ரோட்டுக்கு கொண்டு வந்தது. கெயிலும் சரி, ஐடிபிஎலும் சரி. கணேசமூர்த்தி அண்ணன் இல்லைன்னா முடக்குறிச்சி தொகுதியில் பாதி விவசாயிகளுக்கு நிலம் போயிருக்கும். நிச்சயமா. இப்போ எப்படி அவருடைய குரல் விவசாயிகளை கட்டி காப்பாற்றியதோ, முடக்குறிச்சியில் உங்களது குரலும் சட்டமன்றத்தில் எதிரொலித்து மக்களுடைய தேவைகளை பூர்த்தி. என்னுடைய குரலா இல்லை, இங்கே இருக்கிற மக்களுடைய குரலாக எதிரொலிக்கும். முடக்குறிச்சி மக்கள் அரசியலில் சிந்தித்து வாக்களிக்கக்கூடியவர்கள். அவங்களுக்கு யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். யார் மக்களுக்காக மண்ணின் மைந்தனாக நிற்பாங்க, நாளைக்கு ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போய் கேட்க முடியுங்கிறது தெரியும். ஸோ சிந்தித்து வாக்களிப்பாங்க. இனிமே சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? ஏன்னா முதல்ல இந்த தொகுதியில் போட்டியிடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் திராவிட இயக்க போர்வால் எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கிற பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்து எங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கிற துரை வைகோ அவர்களுக்கும், தமிழ்நாட்டுக்கு இந்தியாவே திரும்பி பார்க்குற முதலமைச்சராக இருக்கிற தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில் செயல்படுவேன். நிச்சயமாக சார். தேர்தல் நாள் வெகு தூரத்தில் இல்லை, ரொம்ப குறைவான நாட்கள் இருக்குது. வெற்றி பெறும் நாளும் ரொம்ப குறைவான தூரத்தில் தான் இருக்குது. வெற்றி பெற்று ஒரு சட்டமன்ற உறுப்பினராக முடக்குறிச்சியுடைய மேம்பாட்டுக்கு உங்களுடைய குரல் தொடர்ந்து ஒலிக்கட்டும், மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி சார். நன்றி, வணக்கம்.